கிருஷி ஜாகரன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவை 2024 ஜூலை முதல் 2025 ஜூன் வரையிலான பயிர் பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளப்படும் 14 காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை எனப்படும் மினிமம் சப்போர்ட் பிரைஸை உயர்த்தியிருக்காங்க. எந்த பயிருக்கு எவ்வளவு எம்எஸ்பி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ள வாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 14 பயிர்களுக்கு எம்எஸ்பி விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதோட கேட்டகரி வைஸ் நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். முதலில் தானிய பயிர்கள். நெல் பொது ரகத்துக்கு குவிண்டாலுக்கு எம்எஸ்பி விலையானது இந்த வருஷம் 2300 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதே இது பாத்தீங்கன்னா போன வருஷம் ரூபாய் 2183 இருந்துச்சு. ரெண்டுக்கு வித்தியாசம் ரூபாய் 117. இதே மாதிரி கிரேட் ஏ வகையான நெல்லுக்கு பாத்தீங்கன்னா குவிண்டாலுக்கு ரூபாய் 2320 இந்த வருஷம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது போன வருஷத்தோட 117 ரூபாய் அதிகம். சோளத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு கலப்பின வகை. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எம்எஸ்பி விலையானது ரூபாய் 3371 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது போன வருஷத்தை காட்டிலும் ரூபாய் 191 அதிகம். ரெண்டாவது மாலண்டில பாத்தீங்கன்னா ரூபாய் 3421 இந்த வருஷம் நிர்ணயிச்சிருக்காங்க. இதுவும் போன வருஷத்தை விட ரூபாய் 196 அதிகம். இதே மாதிரி கம்பு பயிர்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரூபாய் 2625 ரூபாய் குவிண்டாலுக்கு எம்எஸ்பி விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது போன வருஷத்தை காட்டிலும் ரூபாய் 125 அதிகம். கேழ்வரகுகளை எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரூபாய் 4290 குவிண்டாலுக்கு எம்எஸ்பி விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது போன வருஷத்தோட ரூபாய் 444 ரூபாய் அதிகம். மக்காச்சோளம் இதுல பாத்தீங்கன்னா போன வருஷம் ரூபாய் 2090 இருந்த விலை இந்த வருஷம் ரூபாய் 2225 உயர்த்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 135 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க. பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற பருப்பு வகைகளில் என்ன மாதிரியான கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்க்கலாம். முதலில் துவரம் பருப்பு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரூபாய் 7550 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதே இது போன வருஷம் பாத்தீங்கன்னா ரூபாய் 7000 தான் நிர்ணயிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 550 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க. இதே மாதிரி பாசி பருப்புல பாத்தீங்கன்னா போன வருஷம் 8558 ரூபாய் இருந்ததை இந்த வருஷம் ரூபாய் 124 வரை உயர்த்தி ரூபாய் 8682 ரூபாய்க்கு தராங்க. இதே மாதிரி உளுத்தம் பருப்புல இந்த வருஷம் ரூபாய் 7400 விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது போன வருஷத்தை காட்டிலும் ரூபாய் 450 விலை அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் தயாரிப்புக்கான முக்கிய எண்ணெய் வித்து பயிர்களுக்கும் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் விவரத்தை இப்போ பார்க்கலாம். நிலக்கடலை பாத்தீங்கன்னா ரூபாய் 6783 இந்த வருஷம் நிர்ணயிச்சிருக்காங்க. இது போன வருஷத்தை காட்டிலும் ரூபாய் 406 அதிகம். சூரியகாந்தி விதையில பாத்தீங்கன்னா ரூபாய் 7280 இந்த வருஷம் நிர்ணயிச்சிருக்காங்க. இது போன வருஷத்தை காட்டிலும் ரூபாய் 520 அதிகம். சோயாபீனுக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா ரூபாய் 4600 இருந்ததை இந்த வருஷம் ரூபாய் 4892 கிட்டத்தட்ட ரூபாய் 292 ரூபாய் விலை உயர்த்திருக்காங்க. இதே மாதிரி எல் மற்றும் நைஜர் சீட் பயிர்களையும் விலை போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே விலை உயர்த்திருக்காங்க. போன வருஷம் எல் ரூபாய் 8635 விலை கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த வருஷம் ரூபாய் 9267 கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதே போல பாத்தீங்கன்னா நைஜர் சீட்ல போன வருஷம் ரூபாய் 7734 இருந்த விலை இந்த வருஷம் ரூபாய் 8717 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக நம்ம பார்க்க போவது வணிக பயிரான பருத்தி தான். அதுலயும் ஒரு ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா மீடியம் ஸ்டேபிள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லாங் ஸ்டேபிளர். இந்த ரெண்டுக்கும் போன வருஷத்தோட இந்த வருஷம் ரூபாய் 501 ரூபாய் விலை உயர்த்தி இருக்காங்க. மீடியம் ஸ்டேபிள் இந்த வருஷம் ரூபாய் 7121 கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அதே போல லாங் ஸ்டேபிள் இந்த வருஷம் ரூபாய் 7521 கொள்முதல் செய்யப்பட உள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படுவதற்கு மெயின் காரணம் விவசாயிகளின் உற்பத்தி செலவினையாவது ஈடு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கம் தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகளாகிய நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க, உயர்த்தப்பட்ட எம்எஸ்பி விலையானது போதுமானதா என்று. நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.